ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம மருதம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு டிராமாவா எடுத்திருக்காங்க. இதுல வித்தார்த் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது மூலமா ஓரளவு சம்பாரிச்சுட்டு இருக்காரு. அவங்க பையன் படிப்புக்காக பாத்தீங்கன்னா அவங்க நிலத்தை அடமான வச்சு காசு வாங்குறாரு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இவங்க இடத்துல வந்து வேலி போடுறாங்க. இந்த மாதிரி உங்க இடத்த ஏலம் விட்டாச்சு அப்படின்ட்டு. இவர் என்னன்ட்டு போய் பார்க்கும்போது இறந்து போன இவங்க அப்பா நிலத்து மேல கடன் வாங்கியிருக்காங்க, அதை கட்டல அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு கடன் அவர் வாங்கவே இல்லை. பின்னாடி நடந்த சூழ்ச்சி என்ன, கடைசியில நம்ம ஹீரோ அதை கண்டுபிடிச்சாரா, இந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. ஆனா அது எக்ஸிகியூஷன்ல எவ்வளவு தூரம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாகி. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வித்தார்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம். படத்துக்கு படம் நிரூபிச்சுட்டே இருக்காங்க. இந்த படத்துல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஒரு நீட்டான படத்துல தான் நடிப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி மத்த எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ கேரக்டர் மட்டும் தான் ஓரளவு ஓகேவா எழுதியிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணா இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல இவங்க பல மெசேஜ்கள் சொல்றாங்க இந்த படம் மூலியமா. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ஒரு விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறாரு, இந்த மாதிரி ஒரு லேண்ட் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை எப்படிலாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலி படம் ஓரளவு ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப லோ பட்ஜெட்ல எடுத்துட்டாங்க. இன்னும் கூட பெட்டரா செலவு பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாத்துலயுமே அப்பட்ட மாதிரி தெரியும். ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ஒரு ஓகேவான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. இவங்க ஸ்டோரி பிளாட் நல்லா எடுத்திருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா பிரசன்ட் பண்ணி தான் நல்லாவே இருந்தது. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமா தான் இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.